ஸோ நம்ம ஆர்கேஎஃப்இ படத்தை 100% நெல்சன் தான் எடுக்கிறாரு அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நெல்சன் உள்ள வந்ததுக்கு மிகப்பெரிய காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கூலி படத்தோட டேரக்டரான லோகேஷ் கனாஜ் தான். ஸோ லோகேஷ் கனாஜ் தான் இந்த படத்தை பண்ண வேண்டியது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ரஜினி சார்ட்டையும் பேசியாச்சு, கமல் சார்ட்டையும் பேசியாச்சு. ஸோ நம்ம கமல் சார் ரஜினி சார் 2 பேர் ஓகே சொல்லி வச்சிருந்தாங்க. ஸோ இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கூலி படத்தோட ஷூட்டிங் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நம்ம கூலி படத்தோட ஸ்டோரியை வந்து ரஜினி சார்ட்ட நரேஷன் பண்ணும்போது இந்த ஆர்கேஎஃப்இ ரஜினி கமல் படத்தோட அந்த கதையை பற்றி பேசி ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணியிருக்காரு நம்ம சூப்பர் ஸ்டார். பட் நம்ம கூலி படத்தோட டிராபேக் அப்புறமா இந்த படத்தோட கதை வந்து சரியா இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்குது. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் வந்து ரீசெண்டாக பிரசன்ட் சோஷியல் மீட் பண்ணி பேசும்போது கூட அவர் வந்து டேரக்டர் ஃபிக்ஸ் ஆகல, பட் ஆர்கேஎஃப்ஐ ரெஜெயிண்ட் இவங்க 2 பேருக்கு ஒரு படம் பண்ற அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து உள்ள வந்து பண்ணுது. ஒரு ரெஜெயிண்ட் ஒரு ஆர்கேஎஃப்ஐ அப்படின்னும் போது அவங்க பார்த்தீங்கன்னா சில ரூல்ஸ் எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. பட் நம்ம கமல் சாரை பொறுத்தளவுக்கு லோகேஷ் சார் வந்து விடுறதுக்கு மனசே கிடையாது. ஏன்னா விக்ரம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஹிட்டை கொடுத்தாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா இனி அடுத்து நான் எந்த படம் பண்ணாலும் அது டேரக்டர் லோகேஷ் தான் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம கமல்ஹாசன் சார் சொல்லியிருந்தாரு. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயிண்ட் வந்து சில விஷயங்கள் ஒத்துக்கல. இந்த படத்தில் நம்ம லோகேஷ் வேணாம் அப்படின்ற மாதிரி ரெட் ஜெயிண்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு கட்டுப்பட்டு தான் வந்து நம்ம கமல் சாரும் போயிருக்காரு. அதே மாதிரி ரஜினி சாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் லோகேஷ் பண்ணுறது இஷ்டம் இல்லை. அதனால தான் பார்த்தீங்கன்னா நெல்சனை இப்போ ஓகே பண்ணி இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து எடுக்க போகிறாங்க. சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா ஆர்கேஎஃப்ஐலேருந்து ஒரு மிகப்பெரிய அப்டேட் வரப்போகுது. அப்படி தான் உண்மையான விஷயம். யாரெல்லாம் இதுக்கு எதிர்பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி சினிமா பற்றின இன்ட்ரெஸ்டிங் தகவலுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.